அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 4 அதாவது அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த லெசனில் உள்ள புக் பேக் 3 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு 5 3 மார்க்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் படிச்சிடலாம் எல்லாமே. நீங்கள் அகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீடியோ சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் கூடவே சேர்ந்து படிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம 5 மார்க்லமே நம்ம படிச்சிருப்போம். நம்ம 5 மார்க்ல படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா இங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நீங்க வந்து எழுதணும். அதாவது இது மாதிரி இங்க பாருங்க, இன்புட் அவுட்புட் ஃபைனட்னஸ். ஸோ இதெல்லாம் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் 5 மார்க்ஸ் படிக்கும்போது நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 63 வீடியோஸ் கிட்ட நம்ம வந்து 5 மார்க்ஸ்க்கு நம்ம வந்து போட்டிருக்கோம். உங்கள் புக் பேக்கில் இருக்க எல்லா 5 மார்க்குமே நம்ம வந்து டீச் பண்ணியாச்சு. லெசன் நம்பர் 1ல ஸ்டார்ட் பண்ணி லெசன் நம்பர் 16 வரைக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 லெசன்ஸ்க்கு நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு, 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ். ஸோ செப்பரேட்டாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 2 மார்க்கோட பிளேலிஸ்டோட லிங்க்கு, 3 மார்க்கோடது, 5 மார்க்கோடது. ஸோ 3தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன் சொல்ல வரேன்னா இது 5 மார்க்லையுமே நம்ம வந்து படிச்சிருப்போம். உங்களுக்கு நீங்கள் 5 மார்க்கில் படிச்சிங்கன்னா 3 மார்க்கும் படிச்சிக்கலாம், 3 மார்க்கில் படிச்சிங்கனாலும் 5 மார்க்கும் படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 பாயிண்ட் இருக்குது. சப்போஸ் உங்களால் எல்லாமே எழுத முடியலன்னா எனி 6 நீங்கள் எக்ஸாமில் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வேர்ஸ்ட் கேஸில் தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் 6 மட்டும் தான் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த அல்காரிதம்னா என்னது? இப்போ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணும், ஒரு 2 + 3 நான் 2 நம்பர் ஆட் பண்ணா நான் அதுக்கு எப்படி அல்காரிதம் எழுதுவேன்? அல்காரிதம்னா ஒன்றும் இல்லைப்பா, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இந்த ப்ராப்ளமை ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் என்னது? 2 நம்பர் உனக்கு வேணும், அந்த 2 நம்பரை நீ இன்புட் வாங்கணும். அதை நீங்கள் எப்படி எழுதலாம்? ரீட் 2 நம்பர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம், அல்லது ரீட் ஏபின்ற 2 நம்பர். ஓகேவா? 2 நம்பர் நம்ம வந்து வாங்கியாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? 2 நம்பர் நம்ம கையில் கிடைச்சோன்னே ஆட் பண்ணணும். ஆட் A, B அந்த 2 நம்பர் ஆட் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணும் ரிசல்ட். பிரிண்ட் த ரிசல்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா அல்காரிதம். இப்போ உங்க புக்லலாம் பார்த்தீங்கன்னா காஃபி போடுறது, டீ போடுறது அதெல்லாம் சொல்லிட்டு அல்காரிதமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சோன்னு தான் செகண்ட் ஸ்டெப் போடணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களா, அதுக்கு பேர் தான் அல்காரிதம். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ஒன்றும் குணாதிசயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இன்புட். நமக்கே தெரியும் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இன்புட் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட். உங்க அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம இங்கே ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபைனைட்னஸ். ஃபைனைட்னஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் முடிஞ்சோன்னா உங்க அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடணும். ஸோ அதான் ஃபைனைட்னஸ். டிஃபைனைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே டிஃபைன்டாக இருக்கு, டிவைட் பை 0லாம் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு நான் இங்கே வந்துடுறேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்புட் பார்த்தீங்கன்னா 0 or more quantities to be supplied, அவுட்புட் வந்து அட்லீஸ்ட் 1 quantity ப்ரொடியூஸ் ஆகணும். ஃபைனைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்டெப் கழிச்சு டெர்மினேட் ஆகணும். டெஃபைனைட்னஸ்னா ஒன்றும் இல்லை, டிவிஷன் பை 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் அதெல்லாம் வரக்கூடாது. நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன் பண்ணுறோமோ எல்லாமே வெல் டிஃபைன்டாக இருக்கணும். இப்போ உங்க கால்குலேட்டர்ல நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், 19/0ன்னு உங்களால பண்ண முடியாது. அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பர் பண்ணுங்களா, பண்ண முடியாது. அந்த மாதிரி திங்லாம் உங்க அல்காரிதம்ல வரக்கூடாது. ஓகேவா? அதை நீங்க வந்து கரெக்டா பண்ணிக்கணும். 5th பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ். பேர்லேயே தெரிஞ்சு எஃபெக்டிவா இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப்புமே எஃபெக்டிவா இருக்கணும். ஓகேவா? 6th பாத்தீங்கன்னா கரெக்ட்னஸ். ஸோ எரர்ஸ் எதுவுமே வரக்கூடாது, கரெக்டா உங்க அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகணும். 7th பாத்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. பேர்லேயே தெரிஞ்சு ஒரு அல்காரிதம் ஷுட் பி சிம்பிள் எனஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்ஆம்பிகுவஸ். அன்ஆம்பிகுவஸ்க்கு முன்னாடி ஆம்பிகுவஸ்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆம்பிகுவஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு கன்ஃபியூஷன். இந்த 2 சொல்யூஷன்ல நான் எது எடுக்கிறது, இதுவா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எதுவுமே கூடாது. இட் ஷுட் லீட் டு ஒன்லி ஒன் பர்டிகுலர் சொல்யூஷன். ஓகேவா? இதெல்லாம் நான் 5 மார்க்ல ரொம்ப டீடைல்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ 3 மார்க்குன்றனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஃபீசிபிலிட்டினா ஒன்றும் இல்லை. ஃபீசிபிலிட்டினா என்ன சொல்றது? உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பட்ஜெட்டில் இருக்கணும். அதாவது ஒரு ரிசோர்சஸ் வந்து ஃபீஸிபிளாக இருக்கணும். மெமரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். உங்களுக்கு அவைலபிள் மெமரி எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அதுக்குள்ளே முடிஞ்சிடணும். அதுக்கடுத்து டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மெமரி டைம் இதுதான் நம்ம மாறி பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிள்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து ப்ரோக்ராம் கிடையாதுப்பா, இது வந்து அல்காரிதம் தான். நாளைக்கு இந்த அல்காரிதத்தை நீங்கள் ஒரு ப்ரோக்ராமாக மாற்றினீங்கன்னா எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் மாற்றலாம். நீங்கள் C லாங்குவேஜில் மாற்றலாம், இல்லை C++ன்னு ஒன்று நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, இல்லை பைத்தானில் கூட இது உங்களுக்கு கோட் எழுத சொன்னால் நீங்கள் ஈஸியாக எழுதுவீங்க, இல்லை நாளைக்கு ஜாவா படிக்கிறீங்கன்னா அது கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி போர்ட்டபிளாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இண்டிபெண்ட். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வேறு எதுவுமே எக்ஸ்டர்னல் சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் இவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு என்னென்னலாம் படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. மினிமம் நீங்கள் 6 ஆச்சு படிக்கணும். புரியுதுங்களா? அண்ட் ஆல்சோ நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுங்க.
ஸோ இங்கே தான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ் என்ன மாதிரிலாம் கேட்கலாம், அந்த மாதிரி நிறைய குவிஸ் கொடுப்பேன். அதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டெலிகிராம் குரூப் மூலமா. ஓகேவா? அண்ட் ஆல்சோ யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் யுவர் ஓன் டவுட். செகண்ட் கொஷின், டிஸ்கஸ் அபவுட் அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் இட்ஸ் டைப். ஸோ இந்த அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டின்றது வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம எப்போ நம்ம பேசினாலும் ரெண்டே இதில் தான் இந்த அல்காரிதமிக் காம்ப்ளெக்சிட்டியில் பேசுவோம். ஒன்னே டைம், எவ்வளோ டைம் ஆகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸை தான் நான் உங்களுக்கு போன கொஸ்டின் சொல்லும் போது மெமரின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தேன். அதான் டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதை வச்சு தான் உங்களுக்கு டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருப்பான். அவர் கொடுத்த டெஃபினிஷன் பார்க்கலாமா? த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம், அதை வந்து ஒரு டேர்ம் எடுத்துக்கிறாங்க, எஃப் ஆஃப் என். மேக்ஸ்ல பொதுவாக எடுத்துப்பீங்களே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா சே எஃப் ஆஃப் எக்ஸ், அது மாதிரி தான். த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் கிவ்ஸ் த ரன்னிங் டைம். இந்த ரன்னிங் டைம் தான்ப்பா இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி. நான் அதெல்லாம் பிளாக் கலர் இல்லை போல்டு பண்ணி கொடுத்துருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரிக்வயர்டு பை த அல்காரிதம். இந்த ரெண்டு தான் வந்து காம்ப்ளெக்சிட்டி. முக்கியமான வார்த்தை கடைசியா வருது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் த இன்புட் டேட்டா. இப்போ ஒரு 10 நம்பர், ஒரு 10 நம்பர் வேணும், ஒரு 5 நம்பர் நீ வந்து ஸ்டோர் பண்ற, 10, 20, 30, 40, 15. இதுக்கு உனக்கு எவ்வளவு மெமரி எடுக்கும்? 5 எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கும். இதே நீ வந்து 50 எலமெண்ட் ஸ்டோர் பண்ற, அப்போ உன் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? இல்ல இந்த 50 எலமெண்ட்டை நீ வந்து பிரிண்ட் பண்ற, இல்ல வந்து இங்க ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டை சர்ச் பண்ற. ஸோ இந்த லெசன்ல நிறைய சர்ச்சிங் டெக்னிக் படிச்சிருப்பீங்க, லீனியர் சர்ச், பைனரி சர்ச், சார்ட்டிங் கூட படிச்சிருப்பீங்க, பபிள் சார்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி சர்ச் பண்ணும் போது இப்ப பாருங்க, நான் கடைசி எலமெண்ட்டை சர்ச் பண்றேன்னா இந்த 5 எலமெண்ட் உள்ள லிஸ்ட்ல ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பேன்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை பார்ப்பேன். இப்போ நான் 50 தான் சர்ச் பண்றேன்னு வைங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு 50யா? இல்ல. செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு 50யா? இல்ல. தேர்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு 50யா? இல்ல. ஃபோர்த் எலமெண்ட் ஈக்குவல் டு 50யா? இல்ல. லாஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு 50? எஸ், லாஸ்ட் எலமெண்ட் இருக்கு. ஸோ எத்தனை ஸ்டெப் ஆயிருக்கு? 5 ஸ்டெப் ஆயிருக்குது எனக்கு முடிக்கிறதுக்கு. இதுவே என்னோட சைஸ் பாத்தீங்கன்னா 5 இல்லாம 50 இருக்குது. 1ல ஸ்டார்ட் ஆச்சு, 1, 2 இப்படிதான் எலமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. 49, 50. அப்ப 50வது இடத்துல தான் இது இருக்குது. இப்போ 50 நீங்க சர்ச் பண்ணணும்னா 50 வாட்டி உங்களுக்கு ஆகும். 50 வாட்டி ஆகும். இங்க பாருங்க, உங்களுக்கு 5 வாட்டி தான் நடந்துச்சு, இங்க 50 வாட்டி நடக்குது. ஸோ நம்மளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்னோட ரன்னிங் டைமும் என்னோட ஸ்டோரேஜும் எப்படி இருக்குது, அதுதான் வந்து காம்ப்ளெக்சிட்டி. புரியுதுங்களா? அதை நான் ஜஸ்ட் சொல்லிட்டு போயிருக்கலாம், பட் இந்த டேர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சைஸ் ஆஃப் த இன்புட் டேட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் எல்லாம் சும்மா ஜஸ்ட் ஈஸி தான், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டேக்கன் த அல்காரிதம் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். நல்லா நம்ம வச்சுக்கோ, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். நம்மால் என்ன நினைச்சுப்பானா எவ்வளவு செகண்ட்ஸ்ல ரன் ஆகி முடிக்குது, இல்ல எவ்வளவு மினிட்ஸ் எடுக்குது, அதெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. நீ வந்து ஐடெக் லேப்டாப் யூஸ் பண்ணுவ, நான் வந்து அம்மா லேப்டாப் யூஸ் பண்ணுவேன். டெஃபினட்டா பெர்ஃபார்மன்ஸ் வேரி ஆகும்ல, அதனால டைம் வச்சு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னா எத்தனை ஸ்டெப். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன் பாத்தீங்களா, 5 எலமெண்ட் இருக்குன்னா 5வது ஸ்டெப்ல எனக்கு கிடைக்குதா? அதுவே 50 எலமெண்ட் இருக்குன்னா 50வது ஸ்டெப்ல கிடைக்குது. இன் ஜெனரல் நம்ம என்ன சொல்லலாம்? ஆர்டர் ஆஃப் என்னு சொல்லுவோம். ஏன்னா என்னன்றது சைஸ். 5 எலமெண்ட் இருந்துச்சுன்னா 5ல நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். உள்ள என்ன கொடுக்குறோமோ 50னா 50வது ஸ்டெப்ல கிடைக்கும். ஓகேவா? இது வந்து வர்ஸ்ட் கேஸ் தான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து அசிம்டாட்டிக் நோட்டேஷன் நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டெப். ஸோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, சர்ச் பண்றதுக்கு 5 ஸ்டெப் ஆச்சு அந்த மாதிரி. ஓகேவா? இன் ஜென்ரலா நம்ம சொன்னா n ஸ்டெப் ஆகும். ஓகேவா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா எவ்வளோ மெமரி வந்து தேவைப்படும், அமௌண்ட் ஆஃப் மெமரி ரிக்வயர்ட் டு ரன் இட்ஸ் கம்ப்ளீஷன். இது பார்த்தீங்கன்னா நீங்க இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், பட் ஒரு எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதிக்கிறது நல்லது. ஏன்னா உங்க புக்ல இதுவும் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸ்பேஸ் ரிக்வயர்ட் பை அன் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா 2 இது, ஃபிக்ஸட் பார்ட் பிளஸ் வேரியபிள் பார்ட். ஸோ ஃபிக்ஸட் பார்ட்னா என்ன, வேரியபிள் பார்ட்னா என்ன, அதுக்கு எப்படி மெமரி அலோகேட் ஆகுது அதுன்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஓகே இல்ல, இந்த பிளாக்ல கொடுத்துருக்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் பார்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ a ஈக்குவல் டு 10ன்னு ஒன்று கொடுக்குறீங்க. ஓகேவா? இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதனால வந்து இது வந்து ஃபிக்ஸட் பார்ட். இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் ஸ்பேஸ் ரெக்வயர்ட் டு ஸ்டோர் சர்டன் டேட்டா அண்ட் வேரியபிள். ஸோ ஒரு டேட்டா இல்லை வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா, சிம்பிள் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வேரியபிள் பார்ட்னு ஒன்று இருக்குது, பேர்லேயே தெரியுது. ஃபிக்ஸட்னா கண்டிப்பா இதுதான் ஃபிக்ஸட் சைஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 பைட் எடுக்குது. ஓகேவா? இங்க பாருங்க, வேரியபிள்னா வந்து the size depends upon the problems and its iteration. சிம்பிளா சொல்லவா உங்களுக்கு, 5 ஃபேக்டரியல் கால்குலேட் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 into 4 into 3 into 2 into 1 பண்ணுவீங்க. அதே 2 ஃபேக்டரியல்னா வெறும் 2 into 1. சைஸ் மாறுது இல்ல, அதான் வந்து
இந்த ஃபேக்டரல் நம்ம ரெக்கர்ஷன்லயே நீங்க பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கத்து கொடுத்துருக்கோம். ரெக்கர்ஷன் சொல்லி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். வேரியபிள் பார்ட் இஸ் டிஃபைன்ட் as the total space required by variables which sizes depends on the problems and its iteration. ப்ராப்ளம் கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து சைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரிகர்ஷன் யூஸ் டு கால்குலேட் ஃபேக்டரியல் ஆஃப் அ கிவன் வேல்யூ n. ஓகேவா? ஸோ ரிகர்ஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டு 5th கொஸ்டின் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ 2வது கொஸ்டின் நீங்க போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம்ப்பா. என்ன தெரியுமா? சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். என்னன்னா ரன்னிங் டைம் ஸ்டோரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் காம்ப்ளெக்சிட்டி. அதில் 2 இருக்கு, டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்பர் ஆஃப் ஸ்டெப், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா அமௌண்ட் ஆஃப் மெமரி ரிக்வயர்ட். ஓகேவா? இப்போ 3வது கொஸ்டின் அதே டிக்டோ தான் பேசிக்கா. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? டைம் காம்ப்ளெக்சிட்டியில் எதை பற்றி பேசும்? டைமை பற்றி பேசும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் எதை பற்றி பேசும்? மெமரி இல்லை ஸ்பேஸை பற்றி பேசும். ஸோ அதே தான் கொடுத்துருக்கான் பாருங்க. டைம் ஃபேக்டர். டைம் இஸ் மெஷர்ட் பை counting the number of key operations like comparison. கம்பேர் பண்ணும் பார்த்தீங்களா? இப்போ 5 எலமெண்ட் இருக்குன்னா இப்போ நீங்க 50 சர்ச் பண்றேன்னு வைங்களேன், அந்த 50 இதுவா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறோம்ல, அதுதான். ஓகேவா? எத்தனை கம்பேரிஷன் இருக்குது அதுதான் கவுண்ட் பண்றதுதான் பாத்தீங்கன்னா டைம் ஃபேக்டர். ஸோ சார்ட்டிங் அல்காரிதம்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பபிள் ஷார்ட்ல பாத்தீங்கன்னா பேசிக்கா என்ன பண்ணுவோம், இங்க 40 இங்க 30 இருந்துச்சுன்னா 40 வந்து பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்க வந்து 5 மார்க்ஸ் நீங்க படிக்கணும் கண்டிப்பா, நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அப்பதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இன்னும் டீடைல்டா புரியும். ஸ்பேஸ் ஃபேக்டர்னா ஒண்ணுல மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் எவ்வளவு தேவைப்படுது, அதேதான் ஒரே இதை தான் நம்ம சுத்தி வரும். பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. 4th கொஸ்டின் வந்துட்டாரியா. ரைட் அ நோட் ஆன் அசிம்டாட்டிக் நோட்டேஷன். அசிம்டாட்டிக் நோட்டேஷன்னா இல்ல ஒன்றும் இல்லை, அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பிக் ஓ, இது வந்து பிக் ஒமேகான்னு படிப்பீங்க, இது வந்து தீட்டான்னு படிப்பீங்க. இது வந்து தீட்டா ஒமேகா, இது படிக்கும் போது பிக் ஓன்னு தான் படிக்கணும். ஓகேவா? தட் ப்ரொவைட் மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக் ஓ பார்த்தீங்கன்னா வர்ஸ்ட் கேஸ். நம்ம ஒரு சிம்பிளா லீனியர் சர்ச்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு எலமெண்ட், ஒரு அரே இருக்குப்பா, 10, 20, 30, 40 இல்ல 4 எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சர்ச் பண்ண ஒரு எலமெண்ட், அப்பனா ஒரு 40ன்ற எலமெண்ட் நான் வந்து சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பனா என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்பேன் 10 or 40 ஈக்குவலா இல்ல, நெக்ஸ்ட் எலமெண்ட் போவேன். ஸோ கடைசியில தான் எனக்கு கிடைக்குது, அதாவது வர்ஸ்ட் கேஸ் கடைசி எலமெண்ட்ல தான் எனக்கு கிடைக்குது. அப்படின்னா நம்ம அதை பிக் ஓல நம்ம வந்து சொல்லுவோம். பிக் ஒமேகானா பெஸ்ட் கேஸ். இப்போ என்னோட சர்ச் எலமெண்ட் 10ன்னு வச்சுக்கோங்களேன். 10 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லயே கிடைச்சிருது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட் செல்ஃப் யூ காட் த ஆன்சர். அதனால அது வந்து பிக் ஒமேகாலன்னு சொல்லுவாங்க. இதுவே இன் பிட்வீன்ல எங்கேயாச்சும் இருக்குது, இல்ல 20 இல்ல 13 எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் பிட்வீன்ல இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல n டைம் எடுக்கும். அதாவது 4 எலமெண்ட்னா 4வது ஸ்டெப்ல கிடைக்கும். என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோட வேல்யூ 10னா 10வது இடத்துல கிடைக்கும். பெஸ்ட் கேஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1லே கிடைச்சிடும். பிக் இது வந்து தீட்டா. இந்த தீட்டான்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பெஸ்டும் இல்ல வர்ஸ்டும் இல்ல, அதாவது சம் இன் பிட்வீன்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது n/2 கூட சில டைம் வந்து சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம், இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான காம்ப்ளெக்சிட்டியா வந்து இருக்கும். ஸோ வர்ஸ்ட்லயும் இல்லாம பெஸ்ட்லயும் இல்லாம ஒரு ஆவரேஜா எவ்வளவு இருக்கும் குத்து மதிப்பா சொல்லுங்கன்னு வாங்கலாம். அதனாலதான் அது வந்து அது சொல்லும் போது மட்டும் இதுதான் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னொரு வகையில் எப்படி சொன்னா லோவர் பவுண்ட் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நீங்க இது மட்டும் எழுதுனா போதும். இஸ் மோர் தென் எஃப். பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்கணும் அதை எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை டைனாமிக் ப்ரோக்ராமிங்? As I said earlier, this question we already discussed in 5 mark also. So first, please write the 5 mark question and then come to this question. Okay? So even if you directly watching this question also, it's completely fine. Okay? So 3 பாயிண்ட் தான். அதுல இந்த மெமரைசேஷன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதை நம்ம பார்க்கலாம். So first பாயிண்ட் படிங்க. The given problem will be divided into smaller overlapping sub problem. ப்ராப்ளமா ஸ்மாலர் ப்ராப்ளம்னு சொன்னா போதும். இங்க ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்னு ஒண்ணு கொடுக்குறான். அந்த ஓவர்லாப்பிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கேஸ்ல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நீங்க என்ன பண்றீங்க, ப்ராப்ளம் 1, ப்ராப்ளம் 2, ப்ராப்ளம் 3, ப்ராப்ளம் 4 இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுது. ஆப்டிமம் சொல்யூஷன். ஆப்டிமம்னா ஒண்ணு இல்ல, பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ இதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் வந்து எப்படி கிடைக்கும்னா, கேன் பி அச்சீவ் பை யூசிங் ரிசல்ட் ஆஃப் ஸ்மாலர் சப் ப்ராப்ளம். இந்த ஸ்மாலர் சப் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனுடைய ரிசல்ட் எல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ப்ராப்ளத்துக்கான பெஸ்ட் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இந்த டைனாமிக் அல்காரிதம் பாத்தீங்கன்னா மெமரைசேஷன் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த மெமரைசேஷன் தான் என்னன்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம
இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சிருந்தேன் நான். ஓகே, ஃபிபனாசி சீரிஸ் எல்லாருக்கும் தெரியும், நான் 5 மார்க்லயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ ஃபிபனாசி சீரிஸ்னா பேசிக்கா இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் வந்து ஃபிக்ஸடு, இது வந்து ஃபிப் ஆஃப் 0, இது வந்து ஃபிப் ஆஃப் 1. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் நமக்கு வந்து ஃபிக்ஸட், என்ன 0 1, அதான் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இப்போ ஃபிப் ஆஃப் 2 வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் 2 டேர்மை பண்ணுவேன், ஃபிப் ஆஃப் 1 பிளஸ் ஃபிப் ஆஃப் 0. அதுதான் ஜென்ரலா சொல்றாங்க. இங்க n-க்கு 2 கொடுத்து பாருங்க, 2 - 1 என்னது 1, ஃபிப் ஆஃப் 1, 2 - 2 0. அதனால நம்ம ஃபார்முலா மாதிரி எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன கேள்வினா, ஜஸ்ட் ப்ரீவியஸ் 2 டேர்ம்ஸோட சம் தான் ஃபிபனாசி சீரிஸ். நீங்க ஆட் பண்ணிட்டே வாங்கல, 0 1 ஆட் பண்ணீங்கன்னா 1 வரும், இந்த 1 ஆட் பண்ணீங்கன்னா 2 வரும், இந்த 2 1 ஆட் பண்ணீங்கன்னா 3 வரும், 3 2 ஆட் பண்ணீங்கன்னா 5 வரும், 5 3 ஆட் பண்ணீங்கன்னா 8. உங்களுக்கு இது புரியுதுல்ல? இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ எனக்கு ஃபிப் ஆஃப் 5 எனக்கு வேணும்னு சொல்லி யூசர் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபார்முலா படி பிரிப்பேன். ஃபார்முலா படி பிரிச்சா என்ன ஆகும், ஃபிப் ஆஃப் n - 1 என்னதுமா, ஃபிப் ஆஃப் 4, ஃபிப் ஆஃப் n - 2 என்னது, ஃபிப் ஆஃப் 3. ஓகேவா? ஸோ இப்படி நான் வந்து பிரிச்சிடும். அப்போ எனக்கு ஃபிப் ஆஃப் 4 வேல்யூ, ஃபிப் ஆஃப் 3 வேல்யூ தெரியணும். அது தெரிஞ்சாதான் என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஃபைண்ட் ஃபிப் ஆஃப் 4, ஃபிப் ஆஃப் 3 இப்படி எழுதிட்டேன்னா, நெக்ஸ்ட் ஃபார்முலா படி வாங்க. ஃபார்முலா படி வந்தீங்கன்னா n - 1 என்னது ஃபிப் ஆஃப் 3, இங்க n - 2 என்னது ஃபிப் ஆஃப் 2. அடுத்து திரும்ப இப்படி இங்க வாங்க, ஃபிப் ஆஃப் 2, ஃபிப் ஆஃப் 1. அடுத்து இந்த ஃபிப் ஆஃப் 2 உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், ஃபிப் ஆஃப் 1, ஃபிப் ஆஃப் 0. புரியுங்களா? ஃபிப் ஆஃப் 1 வந்துட்டா விட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு டேரக்டா வேல்யூ தெரியும். என்னென்ன வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஃபிப் ஆஃப் 0 வேல்யூ 0ன்னு தெரியும், ஃபிப் ஆஃப் 1 வேல்யூ பாத்தீங்கன்னா 1ன்னு தெரியும். ஓகேவா? இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஃபிப் ஆஃப் 3 பாருங்க, இங்க யூஸ் பண்றீங்க, இங்க யூஸ் பண்றீங்க. ஃபிப் ஆஃப் 2 பாருங்க, இங்க யூஸ் பண்றீங்க, இங்க யூஸ் பண்றீங்க, இங்க யூஸ் பண்றீங்க. ஃபிப் ஆஃப் 1 பாருங்க, இங்க 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 இப்படி நிறைய இடத்துல யூஸ் பண்றீங்கல்ல. இதைத்தான்ப்பா அவங்க வந்து சொல்றாங்க ஓவர்லாப்பிங் சொல்லிட்டு. ஓவர்லாப்பிங்னா ஒண்ணு இல்ல, சேம் சப் ப்ராப்ளமை நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் the problem will be divided into smaller overlapping problem. இப்போ இந்த மெமரைசேஷன்னா என்ன நான் வந்து சொல்றேன். ஓகேவா? டோன்ட் வெரி, அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு ஃபிபனாசி சீரிஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி ஃபிபனாசி சீரிஸ் படிக்கும் போதே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துறேன். எனிவே நோ ப்ராப்ளம் ஃபார் மீ டு அகைன் எக்ஸ்பிளைன் த சேம் கான்செப்ட். ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன், இப்படி கீழே வந்துடுவேன்ல, கீழே வந்தோன்னே எனக்கு என்னென்ன வேல்யூக்கான ஆன்சர்லாம் எனக்கு கிடைச்சிரும். எனிவே எனக்கு ஃபிப் ஆஃப் 1 வேல்யூ எனக்கு கிடைச்சிடும். என்னது ஃபிப் ஆஃப் 1 வேல்யூ 1. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிடல, நான் ஒரு டேபிள் மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணுவேன் இந்த வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. 0 1 2 3 4, ஃபிப் ஆஃப் 1 வேல்யூ 1. அப்போ இந்த 1 நான் இங்கே ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகேவா? ஃபிப் ஆஃப் 0 we already know which is 0, அதையும் இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே வந்துடும், ஃபிப் ஆஃப் 2க்கு வேல்யூ கிடைச்சிடும் 1ன்னு சொல்லிட்டு. எனக்கு இங்கே தான் ஃபிப் ஆஃப் 1 நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன்னா கால் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் இங்கே டேபிள்லேருந்தே அதோட வேல்யூ எடுத்துப்பேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலை நான் எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ இதனோட வேல்யூ 1. அப்போ ஃபிப் ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா 2. இப்போ நான் ஃபிப் ஆஃப் 2 வேல்யூவை நான் கண்டுபிடிச்சிட்டேன் 1, ஃபிப் ஆஃப் 3யும் 2 நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபிப் ஆஃப் 4 கம்ப்ளீட்டா இருக்கு, இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிப் ஆஃப் 2 வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும்ல 1ன்னு சொல்லிட்டு. இது தெரியும்னா நான் ஃபங்க்ஷன் காலே நான் போக மாட்டேன். அதாவது இந்த திரும்ப திரும்ப கால் பண்றோம் பாத்தீங்களா, இங்க ஒரு வாட்டி ஃபிப் ஆஃப் 2 நீ கண்டுபிடிச்சிட்ட, திரும்ப திரும்ப நீ பண்ண மாட்டேன், ஏன்னா நீ தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த டெக்னிக்கு பேர் தான் மெமரைசேஷன். உங்களுக்கு இவ்வளவு டீடைல்டா யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஐ எம் ஃபார் ஷியர் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு டீடைல்டா யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அதான் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். மெமரைசேஷன் என்ன பண்ணுன்னா ஆப்டிமைசேஷன் டெக்னிக். எதுக்குன்னா டு ஸ்பீட் அப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பை ஸ்டோரிங் த ரிசல்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் கால். அந்த ஃபங்க்ஷன் காலோட ரிசல்ட்டை நீ வந்து ஸ்டோர் பண்ற, அதே ரிசல்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிற. ரிட்டர்னிங் த கேட்ச்டு ரிசல்ட். கேட்ச்டு ரிசல்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுதான் கேட்ச் ரிசல்ட். ரிட்டர்னிங் த கேட்ச் ரிசல்ட் whenever the same inputs again. சேம் இன்புட்னா என்ன, இப்போ f of 2 இங்கேயே பண்ணிட்டு 2, அந்த 2 இங்கேயே வந்துச்சுன்னா நீ அதுவே யூஸ் பண்ணிப்ப. இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த எலிமினேட் ஃபங்க்ஷன், இந்த எல்லா ரிடண்டன்ட் ஃபங்க்ஷன் காலையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். எவ்வளோ ஆப்டிமைசேஷனா இருக்குது பாருங்க. இப்படிதான் டைனாமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி, டைனாமிக் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு கடல் மாதிரி. நீங்க காலேஜ் சைட்ல போனீங்கன்னா நீங்க வந்து கத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்க்கு திஸ் இஸ் மோர் தேன் எனஃப். ஸோ புரியுதா, எல்லா ப்ராப்ளமும் புரியுதா? ஏன் ஓவர்லாப்பிங், ஓவர்லாப்பிங் வேர்ட் ஏன் சொன்ன தெரியுமா? சேம் ப்ராப்ளம் திரும்ப திரும்ப வருது. சப் ப்ராப்ளம் ஏன் நம்ம ப்ராப்ளமே சின்னதா பிரிச்சிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட் ஆப்டிமம் சொல்யூஷன். இந்த ஆப்டிமம்ன்ற வேர்டு உங்களுக்கு நல்லா தெரியும், மேக்ஸ்ல சாப்டர் 7ல படிப்பீங்கல்ல. ஸோ நான் சிஎஸ் வித் மேக்ஸ் குரூப் சொல்றேன். ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னு ஒன்று படிப்பீங்க. எதிர் வில் ஃபைண்ட் மேக்ஸிமம் ஆப்டிமா இல்லை மினிமம் ஆப்டிமா.
அதாவது பெஸ்ட் சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்யூஷன் தான். அது ஒரு ப்ராப்ளம்க்கு நான் எப்படி கண்டுபிடிப்பேன், என்னோட ரிசல்ட் ஆஃப் ஸ்மாலர் சப் ப்ராப்ளம். இப்போ பாருங்க நம்ம இங்க எப்படி இதை கால்குலேட் பண்ணோம், இப்போ ஃபிப் ஆஃப் 3 எப்படி கால்குலேட் பண்ணோம், இந்த சப் ப்ராப்ளமோட ஆன்சரை வச்சு இதை கால்குலேட் பண்ணோம். ஸோ சிமிலர் டு ஃபேக்டோரியல் மாதிரி தான்ப்பா. ஓகேவா? ஓகே, வேர் இஸ் மை நோட் புக்? ஓ, just a moment, give me a moment. Oh, let me reopen it. Okay, now I got the புரிதுங்களா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் அதுதான். ஸோ டைனாமிக் ப்ரோக்ராமிங்கிறது நான் 5 மார்க்ல இதை விட தெளிவா இதுவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதை விட இன்னும் பெட்டரா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் 5 மார்க். ஓகேவா? யா, தட்ஸ் இட். ஐ திங்க் ரெண்டு இதை சுத்தி என்ன தெரியுமா இந்த அல்காரிதம் லெசன்ல உங்களுக்கு வரும். டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கா அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல படிச்சோம் பாத்தீங்களா, ஒரு அல்காரிதமோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அது நீங்க 5 மார்க்ல படிப்பீங்க. அது நம்ம பார்த்துட்டோமா. அடுத்த 2 கொஸ்டினும் பாருங்களேன், சுத்தி இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். அடுத்த கொஸ்டினும் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். அடுத்து அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷனா ஒரு லாங்குவேஜ், அது எதை பத்தி பேசும்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி பேசும். 3 நோட்டேஷன் நமக்கு இருக்குது, பிக் ஓ, பிக் ஒமேகா, பிக் தீட்டா. இது worst கேஸ், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ், இல்ல காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அல்காரிதம். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் டைனாமிக் ப்ரோக்ராமிங், which is a very advanced concept. நீங்க கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் போனீங்கன்னா டெஃபினட்டா இந்த கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. தட்ஸ் இட். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப திரும்ப சொன்ன மாதிரி 2 5 மார்க்கை நம்ம இப்ப 3 மார்க்கா பார்த்துருக்கோம். அதனால தயவு செஞ்சு அதை போய் படிச்சிருங்க. அதே மாதிரி லீனியர் சர்ச்சும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த வீடியோ பார்த்தது மூலயமா சாப்டர் 4ல நீங்க 3 5 மார்க் நீங்க வந்து கத்துக்கிட்டீங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தது மூலயமா. அதனால நீங்களே ஒழுங்கா போய் இந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி படிச்சிருங்க. ஓகேவா? அதுவும் படிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ 2 மார்க்கும் நீங்க படிச்சிருங்க. மோர் ஆர் லெஸ் 3 மார்க்ல படிச்ச சிமிலர் சர்ச்சிங், அல்காரிதம்னா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.